600, 500. Okay. துபாய் அப்படி ஒரு சிட்டியை நம்மளால் பார்க்கவே முடியாது. எல்லாருக்குமான ஒரு ட்ரீம் வேர்ல்டு தான் இந்த துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தீவு. இந்த தீவுக்குள்ளே போனாலே நம்ம சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி சுற்றி பார்த்தா விலை உயர்ந்த கார்கள் அப்படியே போயிட்டே இருக்கும், சாலைகளில் போயிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. சாலைகள் பளிங்கு கற்கள் மாதிரி இருக்கும். வேணும்னா நம்ம சாப்பாடை கீழே கொட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஆனால் இந்த துபாய்க்கு இன்னொரு முகம் இருக்கு, ஒரு கோர முகம். Dubai have another good business than labor business. That's prostitution. கடைசியா நம்ம ஒரு பதிவை பார்த்தோம். ரஷ்யாவினுடைய அழகிகள் துபாய்க்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கெல்லாம் மைக்ரேட் ஆக போறாங்க. ஆப்பிரிக்காவில் பல அழகிகள் இங்கே வரப்போறாங்க. ஏகப்பட்ட விலை மாதுக்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்குள்ள கொண்டு வர அழைக்கப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்ற அந்த தகவல். அதுல உங்களுக்கு துபாயை பத்தி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டார்க் வேர்ல்டு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே ஒரு டார்க் வேர்ல்டை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நாம பார்க்கக்கூடிய உலகம் மட்டும் ஒரு உலகம் கிடையாது. நம்ம கண்களையும் மீறி பின்னாடி ஒரு கருப்பு உலகம் இருக்கு. அந்த கருப்பு உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு நியூ இயர் ஈவினிங் தோமஸ் அப்படிங்கிறவர் துபாய் மார்க்கெட்டில் கொஞ்சம் அப்படி நடந்து போயிட்டே இருக்கார். அப்படி நடந்து போகிறவருடைய கையில் ஒரு பெண்ணினுடைய கை கொஞ்சமாக உரசுது. அந்த பெண் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. கருப்பின பெண் தான், நைஜீரியா நாட்டை சார்ந்தவள். வயசு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தோராயமாக 18-19 வயது இருக்கும். அந்த நைஜீரிய பெண் அந்த தோமஸ் அப்படிங்கிறவரை பார்த்து, வாங்க இன்னைக்கு ஏன் கூட உங்களுடைய டேயை ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதற்கு அந்த தோமஸ் சொல்கிறார், இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அதுக்காக இங்கே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நைஜீரிய பெண், இல்லை நீங்கள் வரலாம், நான் நல்ல சர்வீஸ் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லி தோமஸ் நகர நினைக்கும் போது இந்த நைஜீரிய பெண்ணுக்கு பின்னாடி இன்னும் 2 அழகிகள் அதே மார்க்கெட்டில் ஒரு கடையிலிருந்து எட்டி பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, வேறு விதமான சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடப்பது ஏதோ தாய்லாந்து, இந்தோனேஷியா அந்த மாதிரி ஏரியாக்களில் கிடையாது, எக்ஸாக்ட் துபாயில் தான். இதை பார்த்துட்டே இருந்த தோமஸுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. சரிதான், இங்கே பெண்கள் அழகிகள் தங்களுடைய உடலை விற்கிறார்கள் அப்படின்னு சொல்றத புரிந்து கொண்டார். அந்த நைஜீரிய பெண்ணை பார்த்த தோமஸ் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறாங்க, 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு, ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு நைட்டுக்கு எவ்வளவு? இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது நைஜீரிய பெண் கொஞ்சமாக அந்த விலை எல்லாமே சொல்கிறா. அப்படி சொல்லக்கூடிய தோமஸ் கண்கள் நைஜீரிய பெண்ணினுடைய கண்களையே பார்க்குது. அந்த நைஜீரிய பெண்ணினுடைய கண் வேறு யாரையோ பார்த்து பயந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறத தோமஸ் உணர்ந்து கொண்டார். உடனடியாக தோமஸ் அந்த பெண்ணினுடைய கையை பிடிக்கிறார். நீ பயப்படாத, உனக்கான இன்னொரு வாழ்வை நான் தருகிறேன், ஆனால் என்னால் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அந்த நைஜீரிய பெண் சொல்கிறா, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, எனக்கு காசு கிடைக்கலனா என் தாய் நாட்டுக்கு என்னால் போக முடியாது சார், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோ நாள் உடலை காண்பிக்க இல்லாட்டி உடலை காண்பித்து ஒரு விற்பனைக்கு அழைத்த ஒரு பெண் முதல் முறையாக எமோஷ்னலாக என்னால் ஊருக்கு போக முடியாது அப்படிங்கிற உண்மையை சொன்ன உடனே தோமஸ் அவருடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறார். அந்த பெண் சந்தோஷமாக போனாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, அந்த இடத்துலையும் நெருடல் இருக்குது. அந்த பெண்ணை தொடர்ந்து கண்காணிக்கிறார் இந்த தோமஸ். தோமஸ் கண்காணிப்பது தெரியாமல் அந்த பெண் ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைகிறார். அந்த ஹோட்டலுக்கு போன தோமஸுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, நம்ம தேடி வந்தது இந்த கூட்டத்தை தான், இந்த கூட்டத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். தோமஸ் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு ஆன்டி டிராஃபிக்கிங் ஆக்டிவிஸ்ட். ஆன்டி டிராஃபிக்கிங் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா என்ன? மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்தப்படுவார்கள். அப்படிப்பட்ட மக்களில் பெருவாரியான மக்கள் பெண்களாக இருப்பாங்க. இந்த பெண்கள் கடத்தப்படுவதற்கு 2 காரணங்கள் தான். ஒன்று வேலைக்காக, இன்னொன்று அவளுடைய உடலுக்காக. வேலைக்காக கடத்தப்படக்கூடிய இந்த பெண்கள் அப்படின்னு சொல்கிறவங்க அடிமையாக வேலை செய்யப்படுவார்கள். அதுவும் துபாயில் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதே பெண்கள் அழகாக இருக்காங்க, ரொம்பவே யங் ஏஜாக இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணை செக்ஸ் லைவாக மாற்றிடுவாங்க. இந்த செக்ஸ் லைவாக மாற்றுறாங்க. துபாயில் இதெல்லாம் ப்ரோஹிபிட்டட் செய்யப்பட்டது தானே, துபாயில் இதெல்லாம் நடக்காது விக்கி அப்படின்னு யாராவது கம்பு சுற்றுனீங்கன்னா தயவு செஞ்சு உண்மை என்ன அப்படிங்கிறத துபாயில் பணிபுரியக்கூடிய வேலை செய்யக்கூடிய உங்கள் உறவுகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.
நான் படித்த பல விஷயங்களை இங்கே சொல்ல முடியாத அளவுக்கு டார்ச்சர் நிறைந்த ஒரு உலகம் துபாய்க்கு பின்னணியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய ஆண் சமுதாயம், அது ஷேக்காக இருக்கட்டும், இங்கேருந்து போன வரதராஜனாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த ஒரு நபராக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நைஜீரியாவில் வந்த இன்னொரு ஆப்பிரிக்கனாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவங்களுக்குள்ள இன்னொரு முகம் இருக்குது அப்படிங்கிறத துபாய்க்கு போனால் தான் உங்களால் உணர முடியும். நாட் ஓன்லி துபாய், இது எல்லா இடத்தையும் நடப்பது தான். பட் துபாய் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இது இவ்வளோ பெருசாக நடப்பதற்கான காரணத்தை தேடி போகும்போது இந்த தோமஸ் அப்படிங்கிறவருக்கு கிடைத்த ஒரு பெயர் கோல்டு. இந்த கோல்டு அப்படிங்கிறவ தான் இந்த ஒரு பெரிய ரிங்கையை நடத்திட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் தோமஸ். உடனடியாக இதை 4 பேருக்கு சொல்கிறாங்க. 4 பேர்னா இதே மாதிரி இந்த ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுடைய அந்த போராட்டக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து சென்ட் தெம் ஹோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஆரம்பிக்கிறாங்க. At Send Them Home, we're committed to disrupting the flow of human trafficking. We rescue and repatriate African women who have been trafficked to the UAE. இந்த சென்ட் தெம் ஹோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. துபாயில் மாட்டி சிக்கி சீரழிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பெண்களை காப்பாற்றி அவங்க நாட்டுக்கு அனுப்புறது சாதாரண விஷயமா? அவங்களுடைய பாஸ்போர்ட் அவங்க கிட்ட இருக்காது. அந்த பெண்களிடம் அவங்களுடைய பாஸ்போர்ட் இருக்காது. அந்த பாஸ்போர்ட்டுக்கான விசா எங்கே இருக்குது, அது காலாவதி ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியாது. அவங்க நாட்டுக்கு போகிறதுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்காது. அப்படியே அவங்க நாட்டுக்கு போனாலும் அவங்க வாங்கிட்டு வந்த கடனை அடைப்பதற்கான பணமும் அவங்க கிட்ட இருக்காது. இவ்வளவு பணத்தையும் விசா, அவங்களுடைய பாஸ்போர்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த நாட்டிலிருந்து அவங்களுடைய நாட்டுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு பெரும் சிக்கல். இந்த சிக்கலை தீர்த்து வைத்து கிட்டத்தட்ட அந்த 2019 மட்டும் 8லிருந்து 12 பெண்களை மீட்கிறார் தோமஸ். 8லிருந்து 12 பெண்கள் எல்லாருமே நைஜீரிய நாட்டை சார்ந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி தோமஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது தான் தோமஸ் மாதிரியான பல நபர்கள் இந்த துபாயை சுற்றி அங்கங்கே போகிறாங்க. அப்படி அங்கங்கே போகும்போது தான் ஒரு விஷயம் புரிய வருது. நாட் ஒன்லி நைஜீரியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, மியான்மர், பங்களாதேஷ், இந்தியா இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட நாடுகளிடமிருந்து பெண்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்களை அங்கே அடிமையாக வேலை வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்கள் செக்ஸ் லேவாக மாறி நிற்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை கொண்டு வந்த இந்த ஆக்டிவிஸ்ட்டுக்கு கடைசியாக என்ன நேர்ந்தது அப்படிங்கிறது எல்லாமே பெரும் ஒரு சர்ச்சையான விஷயங்கள் தான். இவருக்கு எதிராக துபாய் அரசாங்கம் வழக்குகள் தொடர்ந்ததும் அதன் பிறகு அந்த வழக்குகளுக்கான தீர்ப்பு வந்ததும் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறு. ஒரு தோமஸை நம்ம இங்கே பார்த்துட்டோம். இதே மாதிரி ஏகப்பட்ட தோமஸ், ஏகப்பட்ட ரேச்சல், ஏகப்பட்ட பேர் அங்கங்கே அந்த பெண்களை பாதுகாப்பதற்காக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பெண் கொலை வெறியில் இவங்க எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்கா. அந்த பெண்ணின் பெயர் தான் கோல்டு. கோல்டு அப்படிங்கிறது அவளுடைய புனை பெயர் தான். அவளுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானா ஜாக்கப் உடாலியா அப்படிங்கிறது தான். இந்த கிறிஸ்டியானா ஜாக்கப் அப்படிங்கிற இந்த பெண்ணும் நைஜீரிய நாட்டை சார்ந்தவள் தான். இவளுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். 45 வயசில் இவளுக்கு என்ன இங்கே வேலை துபாயில் அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு பல நாட்டு பெண்களை இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு அடிமையாக மாற்றுவது அப்படிங்கிறது தான் இவளுடைய வேலை. இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி இங்கே வரவழைக்கப்படுறாங்க? அதற்கும் 3 ரீசன்ஸை வச்சுருக்கா இந்த கோல்டு. முதல் ரீசன், வேலை தேடக்கூடிய யங்காக இருக்கக்கூடிய பெண்கள் தான் இவங்களுடைய டார்கெட். வேலை தேடக்கூடிய யங்காக இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கான ஆசை வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? பணக்கார வீட்டில் ஒரு வேலை, பணக்கார ஹோட்டலில் ஒரு வேலை, ரொம்ப லக்ஸரியாக இருக்கும், அங்கே உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வருவாங்க. குடும்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய பெண்களிடம் உனக்கு லோன் தாரேன், 2 லட்ச ரூபாய், 3 லட்ச ரூபாய், 5 லட்ச ரூபாய் உனக்கு லோன் தாரேன், சீக்கிரமாக உன்னுடைய கடனையெல்லாம் அடைச்சிடலாம், உனக்கான விசா எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும், வேலைக்கு வா, வெறும் 5 தினங்கள் மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லி அழைத்துட்டு வரப்படுவார்கள். 3வதாக இருக்கக்கூடிய பெண்கள் ஆதரவற்ற பெண்கள், இல்லை வேறு நாடுகளில் இதே மாதிரி எக்ஸ் ஒர்க்கர்ஸாக இருக்கிறவங்க. ஸோ வேறு நாடுகளில் எக்ஸ் ஒர்க்கர்ஸாக இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்கள பற்றி தான் போன பதிவில் நம்ம பதிவு பண்ணோம். ரஷ்யாவில் இந்த எக்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறத பேன் பண்ணிடலாம். அப்போ பேன் பண்ணுறதுனால நம்முடைய எக்கனாமி கொஞ்சமாக பெருசாகும், நம்முடைய குடும்ப ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நல்லாகும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் நினைக்கும் போது அங்கே இந்த தொழிலை செஞ்சுட்டு இருந்த பெண்கள் அடுத்ததாக எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய முதல் ஆப்ஷன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிறது. ஏன் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸை இவங்க தேர்வு பண்ணுறாங்க? இதே மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது, இதுக்கான ஸ்பெஷலைஸ்டு நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த நாடுகள் பல நாடுகளுக்கு போனால் அங்கே காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். காம்படிஷனை விட அந்த பணம் வரவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அரபுலக நாடுகளில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு ரொம்ப பெரிய மவுஸ் இருக்குது. காரணத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உலக அரசியலில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு எப்போவுமே ஒரு பெரிய பெயர். அங்கே வச்சு தான் பல டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும், அங்கே தான் முக்கியமான போட்டிகள் அப்படிங்கிறது நடக்கும். ஈவன் நீங்கள் சாம்பியன் ட்ராஃபி எடுத்து பாருங்கள்,
அங்கே தான் நிறைய கலை நிகழ்வுகள் நடக்கும். நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாரும் அங்கே தான் வருவாங்க. துபாய்க்கு போகிறோம், வெல்கம் டு துபாய் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அங்கே தான் சட்டத்திட்டங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் இது இருக்குது. இந்த 3 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெண்களை கொண்டு வரக்கூடிய இந்த கோல்டு மாதிரியான ஆட்கள் என்ன செய்வாங்க? பாவப்பட்ட வீட்டிலேருந்து வரக்கூடிய பெண்கள் அங்கே வந்து இறங்கின உடனே அவங்களுடைய பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுக்கிடுவாங்க. பாஸ்போர்ட் உனக்கு வேணும்னா நீ இத்தனை ரூபாய் சம்பாதிச்சு தரணும் அப்படின்னு சொல்கிற அந்த அச்சுறுத்தல் அந்த பெண்களிடம் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த அச்சுறுத்தல் நேரடியாக ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படாது. இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. வராங்க, உனக்கு வேலை இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போனோடனே வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹோட்டலில் வேலை இல்லை, உனக்கு இன்னொரு ஹோட்டலில் நைட் கிளப்பில் ஒரு வேலை இருக்குது, செய்கிறியான்னு கேட்குறாங்க. இங்கே தான் வந்துட்டோமே, என்ன வேலை வேணாலும் செய்யலாம், ஊருக்கு போகும்போது கொஞ்சம் காசை சம்பாதிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண் என்ன செய்வா? வேறு வழியே இல்லாமல் நைட் கிளப்லனாலும் எனக்கு வேலை கிடைச்சா போதுன்னு சொல்லுவாங்க. நைட் கிளப்புக்கு போவாங்க. கிட்ட இருந்து ஒரு கொக்கோ கோலா மட்டும் நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த பெண் செய்தே ஆக வேண்டும். ஆனால் அந்த கொக்கோ கோலாவில் என்ன ட்ரக் கலந்துருப்பாங்க அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கே தெரியாது. காலை எழுந்து பார்க்கும்போது ஒன்றோ இரண்டோ இல்லை 20 ஆண்களுக்கு இரையாகி இருப்பாள் அந்த பெண். இதே மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் இந்த பெண்களை டார்ச்சர் பண்ணி அடுத்ததான் அந்த பெண்ணை இதுக்கு மாற்றி இதை தான் நீ செஞ்சாகணும், இதுதான் உன்னுடைய தொழில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தினமும் இவ்வளோ பணத்தை நீ கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா உன்னுடைய பிறப்பு உறுப்பில் நாங்கள் சில்லி பேஸ்ட்டை தடவோம் அப்படின்னு சொல்லி தடவக்கூடிய பெண்களும் இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய பெண்கள் அப்படி காசு சம்பாதிக்காத இந்த செக்ஸ் லைவில் ஈடுபடாத பெண்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய பிறப்புறுப்பில் சில்லி பேஸ்ட்டை தடவுவாங்களாம். இது எப்படி விக்கி சாத்தியம்? இதெல்லாம் அந்த ஊரில் இதெல்லாம் தடை செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தா இதை தான் மாஃபியா அப்படிங்கிறாங்க. இந்த மாஃபியாவை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இதை தான் டார்க் வேர்ல்டு அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். இதுக்கான சிவியர் பனிஷ்மெண்ட்லாம் இருக்கே விக்கி. இப்போ நீங்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2019 இப்படி வரக்கூடிய லேபர்ஸுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அவங்க இந்த மாதிரி எக்ஸ்லேவ்ஸாக மாற்றப்படுகிறார்களா அப்படின்னு கேட்டால் அதற்கான ஒரு புது கோர்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. அந்த புது கோர்ட்டில் ஃபஸ்ட்டு வருடம் 46 கேஸ் பதிவாகுது. 2வது வருடம் 168 கேஸ் பதிவாகுது 2011. 2020 2024 புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கேசஸ் ஃபைல் ஆகுது. ஆனால் யாரையுமே தண்டிக்க முடியாத நிலைமைக்கு மாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல மார்க்கெட்டில், ஓப்பன் மார்க்கெட், நைட் கிளப், இங்கெல்லாமே ரொம்ப பரவலாக இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நைட்டு மட்டும் காவல்துறை அதிகாரிகள் ரைடுக்கு வர்றது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட உண்மை கதைகளை நம்மளால் பார்க்க முடியும். சரி, இதெல்லாம் வெளி உலகத்துக்கே தெரியாமல் இருக்கே விக்கி அப்படின்னு கேட்டால் இது ஆடம்பர ஒரு வாழ்க்கை. இந்த ஆடம்பர வாழ்க்கை ஏன் இங்கே இவ்வளோ பெருசாக மாறுது அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு வாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை இருக்குது பார்த்தீங்களா, 100 பேரில் 90 பேர் வெளிநாடுகள்லேருந்து வந்து தங்கி இருக்கிறவங்க. 100 பேரில் 90 பேர் வெளிநாடுகள்லேருந்து அந்த துபாய் இல்லாட்டி யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் தங்கி இருக்கக்கூடிய நபர்கள். இந்த 90 பேரில் 69% ஆண்கள் மட்டும். அப்போது 100 பேர் எடுத்திங்கன்னா அங்கே 69-70% ஆண்கள் இருக்காங்க, வெறும் 30% மட்டும்தான் பெண்கள் இருக்காங்க. அந்த 100 பேரில் 10 பேர் மட்டும்தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சார்ந்தவங்க, மீதம் இருக்கும் 90 பேர் வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க. வெளிநாடுனா அதில் பாதிக்கும் அதிகமான நபர்கள் பணக்காரர்கள். அவங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறதுக்கு புதுசாக டிசைனாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறதுக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாயில் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கி அவங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்கி கொள்வார்கள். இந்த உலகத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய சாதாரண அந்த மீதம் இருக்க ஒரு 40-45% மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சட்டத்திட்டமும் வேறு வேறு. பணக்காரர்களுக்கு அங்கே இயங்கக்கூடிய நைட் கிளப்ஸ் ஏழைகளுக்கு அங்கே இயங்காது. பணக்காரர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் பந்தோபஸ்து அப்படிங்கிறது இங்கே ஏழைகளுக்கு இருக்கவே இருக்காது. சரி, அப்போ ஏழைகள் இதெல்லாம் செஞ்சிட்டாங்கன்னா உடனடியாக தூக்கு தண்டனை, உடனடியாக அவங்கள ஆயுள் தண்டனை இப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அப்போ இந்த ஏழைகள் யார்? அவங்க தான் துபாயை வடிவமைப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒர்க்கர்ஸ்னால் சாதாரண வேலையெல்லாம் கிடையாதுங்க. 50 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் அங்கே யார் வேலை செய்யணும்? நம்ம ஊர்லேருந்து போனால் நம்ம அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாரும் அங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் பணக்காரர்கள் வீட்டில் ஓய்வு எடுப்பாங்க. கேட்பதற்கு இது அடிமைத்தனம் மாதிரி இருக்கே விக்கின்னு கேட்டால் எஸ், மாடர்ன் ஸ்லேவரி அப்படிங்கிறத இன்னைக்கும் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மாடர்ன் ஸ்லேவரினா சாதாரண விஷயம் கிடையாது. துபாய்க்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு ரூமில் ஒருத்தர் படுத்திருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. ஆண்கள் நல்ல வேலைக்கு கட்டிட வேலைக்கு போனாலுமே சரி, அவங்க எப்படி தெரியுமா படுத்திருப்பாங்க? 5 பேர் 6 பேர் ஒரு குட்டி ரூமில் படுத்திருப்பாங்க. எல்லாருக்கும் பொதுவான ஒரு சமையலறை அப்படிங்கிறது இருக்கும், ஒரு ஸ்டவ் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ காலையில் வேலைக்கு போகணும். வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு லீவு. மீதம் இருக்கும் நாட்கள் வெயில் வெந்து எடுத்தாலும் அவங்க அந்த வேலைக்கு போய் அவங்க சம்பாதித்தே ஆக வேண்டும். இதற்கு நடுவில் ஏகப்பட்ட இடத்துல இருந்து பலவிதமான ப்ரெஷர்ஸ், அடி, உதை, ஸ்லேவரி விதமான பல விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு.
இதெல்லாம் தட்டி கேட்பதற்கு யாருமே வரமாட்டாங்களான்னு யாருமே வர மாட்டாங்க. இதை தான் நான் சொல்கிறேன், இது ஒரு டார்க் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி. நம்ம ஊரெலாம் சட்டத்திட்டம் இருக்கே, இந்த சட்டத்திட்டம்லாம் அங்கே இல்லையா அப்படின்னு கேட்டால் நான் மறுபடியும் சொல்கிறேன், அது பணக்காரர்களுக்காகவே உருவாக்கப்படக்கூடிய ஒரு நாடு. அங்கே பணக்காரர்கள் வைக்கிறது தான் சட்டம். அந்த பணக்காரர்களை எதிர்த்து, அது ஷேக் அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இங்கேருந்து போன யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்களை எதிர்த்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். சரி, ஆனாலுமே துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அரபு உலகத்துக்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. காசு சம்பாதிக்கலாம். காசு சம்பாதிப்பது, அங்கே மானத்தை ரோஷத்தை அடகு வைத்த எத்தனையோ ஆண்கள், அங்கேருந்து வரக்கூடிய ஆண்கள் இங்கே பெருசாக பவுசு காட்டி நாங்கள் துபாயில் வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு இந்த உண்மை எல்லாமே தெரியும், ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு இங்கே இதுலேருந்து வெளியில் போகணும், இந்த நரகத்திலேருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஊரில் 40 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு தான் இங்கே வந்திருப்பாங்க. நிறைய பேர் ஏஜெண்டால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் ஏஜென்ட் யார் அப்படிங்கிறது தெரியாமல் உள்ளே வந்து விழுந்து இந்த ஜாப்னு சொல்லி ஏதோ ஒட்டகம் மேய்க்கிற ஜாபுக்கு கூட போகிறதுக்கு தயாராக இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு மாற்றி விடுவாங்க. இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுமா? ஆப்பிரிக்காவிலேருந்து நிறைய பெண்களை கொண்டு வருவாங்க. என்ன டேஸ்டடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அங்கே இருக்கக்கூடியவன்லாம் வெள்ளையாக இருக்கான்னா அவங்களுக்கு கருப்பின பெண்கள் தான் அதிகமாக ஆசைப்படுவார்களாம். அதனால தான் இந்திய பெண்களுக்கும் ஆப்பிரிக்க பெண்களுக்கும் நைஜீரிய பெண்களுக்கும் துபாயில் அவ்வளோ மவுஸ் அப்படிங்கிறாங்க. நைஜீரியாவிலேருந்து வரக்கூடிய பெண்களை ஜூஜு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓத்து எடுக்க வைப்பாங்க, ஒரு உறுதிமொழி எடுக்க வைப்பாங்க. இந்த ஜூஜு ஓத்து அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நைஜீரியாவை பொறுத்த வரைக்கும். அந்த ஜூஜு உறுதிமொழியை எடுக்கும்போது அந்த பெண்ணினுடைய உடலில் எந்த விதமான உடையும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உறுதிமொழி, அந்த உறுதிமொழி எடுத்த பிறகு தான் இந்த வேலை அப்படிங்கிறதுலாம் அந்த நைஜீரிய பெண்கள் ஈடுபடுத்துவார்கள் அப்படிங்கிறதுலாம் ஷாக்கிங்கான ட்ரூத். ஜூஜு உறுதிமொழி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜஸ்ட் கூகுளில் தேடி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இங்கே மறைக்கப்பட்டிருக்கின்றன. என்ன, இதை சொல்ல 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 கண்ணீர் கதைகள் ஒவ்வொன்றா வெளியில் வரும். இதை நான் சொல்கிறத விட துபாயில் நான் வேலை பார்த்துருக்கேன் விக்கி, உண்மையிலே இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள், உண்மைக்கு புறம்பாக பேசாத மனிதர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். இல்லை விக்கி, இதெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லை, இப்படிலாம் நடக்குமா, அரபுலகத்தில் தண்டனைகள் அதிகமாக இருக்குமே அப்படின்னு கேட்டால் அரபுலகத்தில் தண்டனை அதிகம், துபாயில் தண்டனை அதிகமா அப்படிங்கிறத இன்னொரு கேள்வியாக நான் இங்கே வைக்கிறேன். துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவை எடுத்து பார்த்துக்கோங்களேன். புதுசாக நிறைய உலகத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா இந்த உலகத்துக்கு வாங்க, நீங்கள் மருத்துவத்துக்கு போகிறீங்கன்னா இந்த உலகத்துக்கு வாங்க, நீங்கள் படிப்பதற்காக போகிறீங்கன்னா இந்த உலகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவையே டிவைட் பண்ணி சுற்றுலா தலமாக மாற்றி வருகிறார்கள். அங்கே என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அது எல்லாமே மறைக்கப்பட்ட இதே மாதிரி மாஃபியா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பல பகுதிகளாக பிரிக்கப்படும். இங்கே மாஃபியாக்கள் எல்லா இடத்துலையும் தான் இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு மாஃபியாவை நம்மளால் பார்க்கவே முடியாது. இது பணக்காரர்களுடைய உறுதி செய்யப்பட்ட லைசன்ஸுடன் இயங்கக்கூடிய மாஃபியாக்கள். இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? தமிழ் பட்சத்துக்கான உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து இந்த செய்திகள்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும். உலகத்தில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, நாம் எவ்வளோ சேஃபாக இருக்கோம் அப்படிங்கிறத 4 பேர் புரிந்து கொள்வதற்காக இது பயனுள்ளதாக இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.